எல்லா காயும் நல்லா பொடி பொடியாக நறுக்கியாச்சு. வாணி, காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன்டி. இந்த வரேன். ஏண்டி என்னென்ன காய்கறி கட் பண்ண? நீ கொடுத்த காய் தாண்டி கட் பண்ண. காட்டு பார்க்கலாம். கோஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் இஞ்சி. ஓகே போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு போய் யாருன்னா பீட்ரூட்லாம் போடுவாங்களாடி? ஏண்டி வீட்டில் அத்தனை காய்கறி இருந்தது. கோஸு கொஞ்சம் தான் இருக்குது, கேரட்டும் கொஞ்சம் தான் இருக்குது. 10 சுடுது பீட்ரூட் எடுத்துன்னு வந்தேன். பீட்ரூட் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யறது இப்போ தாண்டி பார்க்குறேன் முதல் முறையா. ஏண்டி குடமிளகாலாம் இல்லையா நம்ம வீட்டில்? ஏண்டி நம்ம வீட்டில் என்னைக்கு குடமிளகாலாம் வாங்கினாங்க? அம்மா குடமிளகா வாங்க மாட்டாங்கடி. ஐயோ, ஃப்ரைட் ரைஸ்க்கு குடமிளகா கட் பண்ணி போட்டாதாடி சூப்பராக இருக்கும். நான் வேணா கடையில் போய் வாங்கிட்டுமா? வேணாம், இப்போயே டைம் ஆச்சு, எனக்கு பசிக்குது. இப்போ இதை வச்சு செய்ப்போ. முட்டை இருக்குல்ல? இருக்குடி, 2 முட்டை இருக்கு. போதும்ல? நம்ம 2 பேருக்கு தானே, போதும். கொடு, காயில கொடு. ஏண்டி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்னு தெரியுமா தெரியாத உனக்கு? எப்படி செய்யணும்? ஏற்கனவே சாப்பாடு வடிச்ச சாதம் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த சாதத்தை எடுத்து போட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டு கலரணும். அவ்வளோதானே ஃப்ரைட் ரைஸு. ஏண்டி சோயா சாஸு, இந்த சில்லி சாஸு அதெல்லாம் ஊற்ற மாட்டியா? எருமை அதெல்லாம் நம்ம வீட்டில் எங்கே எருமை இருக்கே? அடிப்பாவி, அதெல்லாம் இல்லாமல் என்னடி ஃப்ரைட் ரைஸ் செய்கிற நீ? ஏண்டி அதெல்லாம் வாங்கணும்னா கடைக்கு தாண்டி போனோம். நம்ம ஊர் கடையில் மாதிரி விற்கதா இல்லையான்னு தெரியலையே. நீ முன்னாடியே சொல்லுதுன்னா நான் காலேஜுக்கு போயிட்டு வந்த பற்றி அப்பயே வாங்கி வந்திருப்பேன். நீ அப்போ எதுவுமே சொல்லவே இல்லை. எப்போ 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தியா? அப்பயா? ஆமாம், அப்போ சொல்லியிருந்தேன் வாங்கி வந்திருப்பேன்ல. அம்மா இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு தெரியுமா? நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்போ தெரியுமா உங்கள்கிட்ட நம்ம முன்னாடியே சொல்கிறதுக்கு? எதுக்கும் நம்ம வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுன்னா இனிமேல் ஆத்திர அவசரத்துக்கு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல் வேணும் இங்கே வைக்கிறேன்ப்பா. சரி, அப்போ இருக்கிறத வச்சு கலர் எடுத்துன்னு வா, பசிக்குது பயங்கரமா. வெயிட் பண்ணு. என் ஸ்டைல் எவ்வளோ சூப்பராக செஞ்சு எடுத்துன்னு வரேன் பார். ஆமாம், நீ தான் கிச்சன் பக்கமே போனது கிடையாது இத்தனை நாளா. எப்படி நீ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதை பற்றி சொல்கிற? ஏன்னா இவ்வளோ நாள் கிச்சனில் உட்காந்து ஃபோனில் அதை தாண்டி பார்த்துன்னு இருந்தேன் எப்படி செய்கிறாங்கன்னு. ஒரு 4-5 சேனல் பார்த்து வச்சிருக்கேன். ஆமாம், எல்லாத்தையும் பார்த்து ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருக்கேன். ஐயோ, ஃபோனை பார்த்து செய்ய போறியா? பின்ன வேற என்ன பண்ணுறது? சரி, எது ஒன்று பண்ணு போ. வெயிட் பண்ணி எவ்வளோ சூப்பராக செஞ்சு எடுத்துன்னு பார். ராஜா கையை வச்சா அது ராங்கா போயிடுமா. அது இன்னும் 5 நிமிஷத்துல தெரிஞ்சு போயிடும் ராங்கா போதா இல்லையான்னு. என்ன உப்பு எவ்வளோ போடுறதுன்னு தெரியாது, வந்து நீ தான் போடணும், புரியுதா? சரிம்மா தாயே, உப்பு நானே வந்து போடுறேன். ஓகே. ஏண்டி ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு. அந்த கட்சி கொஞ்சம் கீழே பார்க்கும்போது பயமா இருக்கு. என்ன டவுட்டு? அது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து மிளகாத்தூள் எப்போ போடணும்? என்னது மிளகாத்தூளா? அடிப்பாவி, ஃப்ரைட் ரைஸ்க்கு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாதுரி. மிளகாத்தூள் மட்டும் தான் போடணும். உனக்கு யார் சொந்த மிளகாத்தூள் போட சொல்லியே? இல்லை, ஒரு வீடியோவில் பார்த்தவன் ஞாபகம் இருக்கு. அப்புறம் உனக்கு செய்ய தெரிஞ்சா போய் செய்ய, இல்லை நானே செஞ்சுக்கிறேன். ஜோ வேணாம் நானே செய்கிறேன். நீயே எப்பவுமே செஞ்சுன்னு இருந்தா நான் எப்போ சமையல் கற்றுக்கிறத? நானே செய்கிறேன். பாரு, எதனா சொதப்பி வச்சேன்னு வச்சுக்க அம்மாவோட, அவ்வளோதான். நீ இருக்குன்னு பயங்கர பசியில் இருக்கேன் நான். கூல் பேபி, ஓவரா சீன் போடாத. செஞ்சு எத்தனை வேணாம், அமைதியாக உட்கார். நம்மளே பொறுப்பாக வேலை செய்யணும் சமைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வீட்டில் இருக்கவங்க விட மாட்டாங்க. பிறகுது நம்ம மாதிரி நம்பிக்கையே வைக்க மாட்டேங்கிறாங்க. இவ சமைச்சு நான் சாப்பிடவா? பயமா இருக்கே கடவுளே. ராஜா கைய வச்சா அது ராங்கா போயிடுமா. வாய முடியும் போடி. போறாம இவ்வளோ விட நம்ம சூப்பரா எங்க சமைக்க கத்துக்க போறேன்னு போறாம. எருமே, எதனா ஒரு டவுட்னா கேளு. நீயே போ, எதனா போட்டு தொலைஞ்சு என் உசுரை எடுக்காத. ரொம்ப பேசாதவக்கா இருக்கும்னு. பேசாம கிட்ட போய் நின்று பார்க்கலாமா என்ன செய்யறான்னு? நீ நான் வேணா வரவா? பாரு, அவ்வளவுதான். உனக்கு அங்கேயே வைக்காரு, அங்க இருந்து நேர்ந்தே வரக்கூடாது. தங்கச்சி உனக்கு எவ்வளவு சூப்பரா சமைச்சு தரேன் பாரு. கடவுளே, என்னை காப்பாத்து கடவுளே இவகிட்ட இருந்து. பேசாம அம்மா செஞ்சு வச்சுட்டு போன சாம்பாரே ஊற்றி சாப்பிட்டுருக்கலாம். இப்போதானே உனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன் பிரெயின் வாஷ் பண்ணி என்னை உட்கார வச்சிருக்கா. வாணி, யார் அது? அனிதா, வா 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 வா. என்ன வரவேற்புல ரொம்ப பலமா இருக்கு. என்ன மேடம் தனியா உட்காந்து நிக்கீங்க? வாணி எங்க போயிட்டா? வாணியா உள்ள சமைக்கிறா. அப்படியா? சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன். எங்க ஓடுற? நில்லு. ஐயோ, தெரியாதனமா வந்துட்டுனே உங்க வீட்டுக்கு. இங்க பாரு, கூப்பிட்டுனே இருக்கேன் நான். எங்க போற நீ? அது ஒண்ணு இல்லடி, எங்க அம்மா கடைக்கு போயிட்டு சோப்பு என்ன சொன்னாங்க, அதான் சும்மா வாணியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எக்ஸாம் படிச்சுட்டா இல்லைன்னு கேட்கறதுக்காக வந்தேன். சரி, நான் அப்புறமா வரேனே. இங்க பாரு, நீ எதுக்கு வந்த ஏன் வந்த எல்லாம் எனக்கு தெரியும். படிக்கலாம்னு சொல்லிட்டு தானே வந்த. அவ சமைக்கிறான்னு சொன்னோன்னே பயந்து ஓடின்னு இருக்க நீ. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்குற நீ? நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் நீங்க எந்த தப்பிக்கவே முடியாது. உட்கார். அன்னைக்கு அப்படிதான் சும்மா வந்து உங்க வீட்டுக்கு என்கிட்டயே காசை வாங்கி எனக்கே பத்தி செஞ்சு கொடுத்தீங்க. இனிமே வந்து உங்க வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சரி, எக்ஸாம் நடக்குதுன்றதுனால இந்த பக்கம் வந்து போயின்னு இருக்கிறேன். இனிமே முன்னாடியே நீங்க சமைக்கிற மாதிரி இருந்தா வெளியில போர்டு எழுதி வச்சிருங்க, நாங்க தான் சமைக்கிறோம் எங்க வீட்டுல அப்படி சொல்லிட்டு. நான் வரவே மாட்டேன் இந்த பக்கம். இது நல்லா இருக்கே, போர்டு வச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஓடிடலான்னு பாக்குறியா? வாடியம்மா உட்காருவா. இவனுங்கிட்ட இந்த மாட்டினா தப்பிக்க முடியாதே. சரி, வந்துட்டேன் என் கரகம். வேற என்ன பண்றது, இன்னைக்கு அனுப்பிச்சு தான் அவனு போல இருக்குது. என்ன சமைக்கிறா? ஃப்ரைட் ரைஸ் செய்யறாங்க மேடம். தேவை இதெல்லாம் அவளுக்கு. என்ன பண்றது, சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பிச்சுன்னு போயிருக்கிறா. ஏன் உங்க அம்மா இல்லை வீட்டுல?
எங்க அம்மா வந்து ராதிகா சித்தி இருக்காங்களா, அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்க தீபாவளி பலகாரம் கொடுக்கறதுக்கு. அடிப்பாவீங்க, தீபாவளி முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? இப்பதான் போயிருக்காங்களா? ஆமா இப்பதான் போயிருக்காங்க. அம்மா சமைச்சு வச்சுட்டு போலியா? சாம்பார் செஞ்சு வச்சு தான் போனாங்க. அது வேணாம் சொல்லிட்டு நாங்க தான் கொழுப்பு எடுத்து போய் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? ஏதோ ஆசைப்பட்டுட்டோம், இன்னைக்கு அனுபவிச்சு தான் அவனை உட்கார நீயும் கொஞ்சம் அனுப்பி அதில். எனக்கு எதுவும் வேணாண்டியம்மா, நான் எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டு நல்லா முட்டை. என்ன உங்க வீட்டில் காரக்குழம்பு ஏதாவது சாப்பிட்டுருப்பேன், அவள் தானே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுப்பேன், சூப்பராக இருக்கும். வேற வேணான்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. சரி சரி சும்மா உட்கார். சும்மா வேணா உட்கார, சாப்பிட கீப்ப எதுவும் கொடுக்க கூடாது, புரியுதா? கொடுக்க மாட்டேன், நீ பயப்படாத உட்கார். நம்பி உட்காரேன். நம்பலாம். எடி மகா, முட்டையை உடைச்சு அப்படியே கடையில ஊத்துவா இல்ல கிண்ணத்துல ஊத்திட்டே கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊத்துவாடி? எருமை கடையில் அப்படியே உடைச்சி ஊத்துடி. சரி பரவாயில்ல, வாசனைலாம் நல்லா தான் இருக்கு. வாசனை வருதா உனக்கு? ஏன் உனக்கு எந்த வாசனையும் வரலையா? எனக்கு ஏதோ கருகிற வாசனை தான் அடிக்குது. அப்படியா? எனக்கு ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் வாசனை அடிக்குது. சரி வாசனை வந்தா சரிதா. காய்கறி எல்லாம் போட்டுட்டேன், முட்டை எல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து சாதம் போட்டு கலரிடுவா? ஆமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடு, கொஞ்சோண்டு உப்பு போடு. உப்பு நான் வந்து போடுவா? இல்ல நான் முதல்ல போட்டுட்டேன். என்ன கூப்பிடுறேன்னு சொன்னேன். நானே ஒரு குத்து வைப்பா போட்டுருக்கேன், கம்மியா இருந்தா போட்டுக்கலாம். கம்மியா இருந்தா போட்டுக்கலாம், நிறைய வச்சா என்ன பண்ணுவ? இல்ல கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். யார் வெளியில? அனிதா வந்திருக்கா? ஆமாண்டி. ஏன்டி சும்மா இருக்க மாட்டே நீ? சரி அவளுக்கு சேர்த்து செஞ்சு எடுத்துட்டு வரேன், அங்கேயே உட்கார சொல்லு. அதுக்கு தான் சொல்லாதன்னு சொன்னேன். மட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை கப்பாத்தன கத்தரு. பாட்டு பாரியா என்ன மாட்டி விட்டுட்டு? சரி கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்டா இருந்தா சாப்பிடலன்னா வச்சிரு. ஐயோ அது எப்படி கண்டே இருக்குன்னு தெரியாதா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இப்படிலாம் முடிவு பண்ணக்கூடாது நீ. அவளுக்கு தான் சமைக்கவே தெரியாதுதான் நம்ம தெரியுமே. இதுல என்ன முடிவு பண்றதுக்கு இருக்கு? ரெடி. ஐயோ வருதே. ஆனா ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணி இருக்கேன், எப்படி இருக்க போது தெரியல. நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்னாங்க நீ இன்னைக்கு போவாத நாளைக்கு போ படிக்கிறதுக்குன்னு. நான் தான் சொல்ற பச்சு கேட்காம வந்தேன் படிக்கணுமேன்னு. இப்படி வந்து வசமா சிக்கிட்டேன். சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. முதல்ல நீ சாப்பிடு. ஏண்டி நீ தான் வீட்டுக்கு வந்தாலே வந்திருக்க, முதல்ல நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. என்ன வச்சே டெஸ்ட் பண்ணாதீங்க, கம்முன்னு சாப்பிடுடி. சரி இரு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இவங்க வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தமா? தட்டில சோத்தை போட்டு உட்கார வச்சிருக்காளுங்க. வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னாலும் எங்கன்னா விடுறாளுங்களா? சோத்தை போட்டு குடும்ப பத்துறாளுங்க. நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி போதே? ஒண்ணும் இல்ல, உப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்னது உப்பு அதிகமா இருக்கா? நான் கம்மியா தானே போட்டேன், பத்தாலும் அப்புறம் போட்டுக்கலான்னு பார்த்தனே. அதிகமாவா இருக்கே? எருமை கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் உப்பு நான் வந்து போடுறேன்னு. எருமை சொல்ற பிச்சு கேட்டதா சொதப்பி வச்சிருக்கு. ஏண்டி ரொம்ப அதிகமா இருக்கா இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கா? உப்புல ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குடி. அடிப்பாவீங்களா? வாசனை நல்லா இருந்து கொஞ்சமா சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்களே. பல்ல கட்சின்னு சாப்பிடு எப்படியோ. இப்போ என்னடி பண்றது? முட்டை வேணா 2 உடச்சு ஊத்தி காரி எத்தனாருவா? ஒரு ஆணியை நீ புடுங்க தவளை தின்னு. எருமை கொஞ்சம் உப்பு அதிகமா ஆனதுக்கோசம் இப்படி எல்லாம் பேசுவியா? மரியாதையோட பேசுறியே. நீ செஞ்சு வச்சுக்க வேலைக்கு உனக்கு மரியாதை வர தருவாங்க. இவளுக்குலாம் பாவம் பார்த்து செஞ்சு கொடுக்கலாம் பாத்தியா? முதல்ல அது ஏன் தப்பு? சாம்பார் ஊற்றி சாப்பிடணும் கம்முன்னு விட்டு இருக்கணும். ஏனிதா ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிட்றேன், வந்துட்டுனேன் சிக்கிட்டுனேன், வேற என்ன பண்ண முடியாது, சாப்பிட்றேன். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்றேன். ரொம்ப ஓவரா தான் மினுக்குவாளுங்க. ஆனால் செஞ்சு கொடுத்தா அப்படிதான் குறை சொல்ல தோணும். அவங்கவுங்களே கஷ்டப்பட்டு அங்கே நின்று செஞ்சாங்கன்னா குறை சொல்றது தோணாது. இங்க பாரு, இந்த பழக்கத்தை தான் தயவு செஞ்சு 2 பேரும் மாத்திக்குங்க. படிக்கிற பசங்களுக்குலாம் இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. யாருன்னா சமைச்சு போட்டாங்கன்னா இனிமேல் குறை சொல்லாம கம்முன்னு சாப்பிடணும். உப்பு அதிகமாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் எதுவுமே சொல்லாம கம்முன்னு சாப்பிடணும், புரியுதா? அதான் ஒரு நல்ல பழக்கம், புரியுதா? புரிஞ்சுதுங்க மேடம், நீங்க சாப்பிடுங்க மேடம் முதல்ல. அப்படி புரிஞ்சுக்குங்க. கன்றாவிச்சி வாயிலே வைக்க முடியலையே, இவ்வளவு உப்பா இருக்கு, எப்படி சாப்பிட்டாருங்கன்னு தெரியலங்க. என்ன ஆச்சு மேடத்துக்கு? ஏண்டி அது வந்து கொஞ்ச நாள் உப்பு போட்டேன், எப்படி இவ்வளவு உப்பா இருக்கான்? கொஞ்ச நாள் எவ்வளவு போட்ட? நம்ம கையில வந்து 2 கை போட்டேன்டி. எருமை அவ்வளவு உப்பா போடுவாங்க? அது கொஞ்சம் தானடி. ஐயோ இப்ப என்னடி பண்றது? இத என்ன பண்றது? சமைச்சாச்சு, வேஸ்ட் பண்ணா அம்மா கொண்டு போடுவாங்க. ஒழுங்கா சாப்பிடு. இது வெண்ணெய் எடுத்துமே நாய்க்கு போட்டுடுவா. நாய்க்கு போட்டு பட்டினி இருக்கு போறியா? நீ நாய்க்கு கீக்கு போடாதீங்கடி, நாய் ஓடி போயிடுண்டி ஊரை விட்டு. இப்ப ஒருத்தி நாய்க்கு சாப்பாடு போட்டா இப்ப எங்களுக்கு சாப்பாடுறதுக்கு சாப்பாடு கிடையாது. ஆமா மேடம், இருந்த சாப்பாடு மொத்தத்தையும் கிளறி வச்சிருக்காங்க. முதல்ல கொஞ்சமா தான் செஞ்சேன், அதுக்கப்புறம் நீ வேற வந்துட்டியா, உனக்கும் சேர்த்து இந்த சாப்பாடு மொத்தத்தையும் போட்டு கிளறி எடுத்து வந்துட்டேன். இதை விட்டா வேற வழி கிடையாது, ஒழுங்கா சாப்பிடு. ரொம்ப கஷ்டம்டி, ஒரு பருக்க கூட வாய்க்குள்ள வைக்க முடியலடி. என்ன குச்சின்னு ஓடன தின்னு. நான் எங்க வீட்டுல சாப்பிட்டு தாண்டி வந்தேன், நானும் சாப்பிடணுமா? உனக்கு வேணும்னா சாப்பிட்டு, வேணா வச்சுடு. சரி கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், உனக்காக சாப்பிட்றேன். வேணாண்டி கஷ்டப்பட்டுலாம் சாப்பிடாதடி, எதுனா ஆயிட போகுது உடம்புக்கு. உனக்கு நன்மை விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடண்டி, அதுதான் நீ உண்மையான நட்பு. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் விஷம் ஊற்றி எடுத்து வந்திருப்பேன். அடிப்பாவி, கொல்ல பாக்குறியா என்ன? சும்மா உன்னை போய் கொல்ல பாப்பனா? என்னோட உயிர் நண்பியாச்சு நீ. என்ன அனிதா, பயந்துட்டியா? எதுக்கு? முதல்ல சாப்பாடுல உப்புலாம் கரெக்டா தான் இருக்குது, சாப்பிடு. எனது உப்புல கரெக்டா இருக்கா? இப்பதான் சொன்னீங்க வாயில வைக்க முடியலன்னு. அது சும்மா உன்னை பயன்படுத்துறதுக்காக.
அடிப்பாருங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இதே நான் சமைச்சா சாப்பிட முடியாதுன்னு பயந்துனே வந்தேன். அதான் உனக்கு சும்மா பயமுறுத்தி பார்க்கலான்னு ஒரு சும்மா டிராமா. சரியான ஆளுங்க நீங்க. ஆனா சாப்பிடு சாப்பிடு, நல்லா சூப்பராக தான் இருக்கு, சாப்பிடு. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்ல நானு. ஆஃப்டர்நூன்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. ஐயோ சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் பார்த்து பக்குவமா தான் உப்புலாம் போட்டு எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கறி டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால கரெக்டா வந்துச்சு. குத்து மதிப்பா போட்டதுனா வாயில வச்சிருக்க முடியாது. இப்ப நம்பி சாப்பிடல. சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. நல்லாதான் இருக்கு. சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா சூப்பராவே இருக்கு. சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா சாப்பிட முடியாது. ஆமா ஆமா ஃபாஸ்டா சாப்பிடுங்க. பிள்ளைங்களா என்ன பண்றீங்க? அம்மா வந்துட்டாங்க. சாப்பிட்றோம்மா. இது காலையிலே சமைச்சு வச்சுட்டு போனேன். அதை போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? இப்பதான் சாப்பிடுறீங்களா? சாம்பார் சுட வச்சிங்களா? ஏம்மா நாங்கள் சாம்பார் ஊற்றி சாப்பிடல, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றோம். கொழுப்ப பத்தியா? சாம்பார் செஞ்சு வச்சுட்டு போனேன், அப்புறம் வரத்துக்குன்னு சொன்னேன். உங்களை யாரும் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்ய சொன்னது? ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யற சொல்லிட்டு கிச்சன்ல அமக்கலம் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஊறப்பட்ட சாமான் அழுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களா? அதை யாரும் கழுவுறது, யார் கிச்சன்ல கிளீன் பண்றது? இந்த மாதிரி எல்லாம் வேலைலாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டுதானே போனேன் நானு. ஏம்மா நான் செய்யலம்மா, அவ தான் செஞ்சா. இதுக்குதான் இவங்க வீட்டுக்கே நான் வரது கிடையாது. வேணா சொன்னாலும் சொல்ற பிச்சு கேக்குதுங்களா? ஏண்டி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொன்னேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? ஒழுங்கா செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கு இப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு? நீ ஃப்ரைட் ரைஸ் இல்லம்மா, ஃப்ரைட் ரைஸ். வேற இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கினா அவ்வளோதான். நீ கிண்டல் அடிக்கிற டைம் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். சாம்பார் ஊற்றி சாப்பிட முடியல, நல்லாவே இல்லை. தினமும் சாம்பார் காரக்குழம்புன்னு. சரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். போங்க போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிச்சன்லாம் க்ளீனாக தான் வச்சிருக்கேன். சாமான் நிறைய யூஸ் பண்ணவே இல்லை. இந்த 3 சாமான் மட்டும் தான், ஒரு கரண்டி ஒன்று இருக்குது, அவ்வளோதான். நிறைய சாமான்லாம் யூஸ் பண்ணல. சாப்பிட்டு நான் கழுவி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்களா? எனக்கு ஒன்றும் வேணாம். பயப்படாதீங்கம்மா, நல்லா தான் செஞ்சிருக்கேன். கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்கம்மா. நான் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டேன்ப்பா. பாத்தியாடி வாணி, நம்மள வர வேணாம் சொல்லிட்டு இவங்க மட்டும் போயிட்டு நல்லா முக்கு மட்டும் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம மட்டும் இங்க சாம்பார் ஊற்றி அப்புறம் வந்து சாப்பிடணுமா? ஏம்மா அதுக்கு தான் எங்களை வர வேணாம் சொன்னீங்களா? இல்லையா, அங்க பிரியாணி போடுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா? என்ன நாங்க பலகாரம் கொடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு போனோம். அங்க பார்த்தா பிரியாணி வாங்கி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு போங்கன்னு ஒரே அமக்கலம். சரியா தான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வந்தேன். பாரு வயிறை பார்த்தா எவ்வளவு பெருசு தெரியுது. கொஞ்சோண்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா மூக்க முட்டை தான் சாப்பிட்டு வந்திருக்கீங்க. இவளுங்க வேற. இது யாரு? அனிதாவா? கிட்ட முதல்ல நான் பார்க்கவே இல்லை. எப்படி ஆக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்க ஆண்டி. என்னம்மா உனக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுத்துட்டாளுங்களா? நல்லா இருக்குதா? பரவாயில்ல ஆண்டி, நல்லதா இருக்கு. மகா செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. வாணி கொஞ்சம் சுமாரா தான் செய்வா, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. ஆமா ஆண்டி, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. எக்ஸாமுக்கு படிக்கலான்னு வந்தியா? ஆண்டி அதுக்கு வந்துதான் சிக்கி உட்காந்துன்னு இருக்கேன். அதான் புள்ள பொறுப்பா படிக்கலாம் சொல்லிட்டு வந்திருக்குது. இவளுங்க வந்து அமக்கலம் பண்ணின்னு இருக்காங்க வீட்டை படிக்காம. ஏமா ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கம்மா. எனக்கு வேணாப்பா, நீங்களே சாப்பிடுங்க. ஏமா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், பயப்படாம சாப்பிடுங்கம்மா. கொஞ்சோண்டு எனக்கு வயிற்றுல சுத்தமா இடமே கிடையாது. என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. பாத்தியாடி உண்மை வெளியில வந்துச்சு. நம்ம கிட்ட கொஞ்சோண்டு பிரியாணி தான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. பாத்துக்கோ, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு வாய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது கூட இடம் இல்லையா? சி போங்கடி, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க. எப்படி ஓடுறாங்க பத்தியா? இதுக்குதான் நம்மள வர வேணாம் சொல்லிட்டு போய் பிரியாணி அவங்க மட்டும் சாப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம இங்க வந்து ரசமும் சாம்பாரும் அப்பளமும் சாப்பிடணுமா? அதான் நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்காங்க. இருமா, நான் அப்பயே நான் போலாம் தான் சொன்னேன். நீ தான் வரமாட்டேன் ஓவரா சீன் போட்டேன். போயிருந்தா நம்ம பிரியாணி சாப்பிட்டு வந்துருக்கலாமாங்க? தப்பு பண்ணிட்டேன்டி. எப்ப பாரு உனக்கு இதே தாண்டி வேலையா போச்சு. உன்னால தாண்டி நிறைய மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க போயிருந்தீங்க நான் வந்து பாத்திருப்பேன். வீடு போட்டு இருக்கோம். நான் வீட்டுக்கு போயிருப்பேன். மேடம் தப்பிச்சிருப்பாங்க. அதானே? அதான் மகா சாப்பிட்டு சாம்பார் கொஞ்சம் சுட வச்சு வை. அப்பதான் நைட்டுக்கு நல்லா இருக்கும். சரிம்மா. என் கிச்சன்ல கொஞ்சம் சாம்பார் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சிடுறீ. ஏன்டி இப்பதான் சொன்னேன் இந்த 3 சாமான் தான், இன்னும் ஒரு கரண்டி மட்டும் தான் இருக்குது. மற்றதான் நான் அழுக்கு பண்ணவே இல்லைன்னு சொன்னேன். இப்போ நிறைய சாமான் இருக்குன்னு சொல்கிறேன். ஏண்டி அம்மா திட்டுவாங்க சொல்லிட்டு அப்படி சொன்னேன்டி. ஒரு 10 சாமான் இருக்கும், கழுவி வச்சிடுறீ. எருமை 10 சாமான் எதுக்கு எருமை வந்தது? தட்டு கிட்டு தான் நிறைய இருக்குடி, கழுவி வச்சிடுறீ. என்னாலாம் கழுவ முடியாது. உனக்கு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன், தட்டு கூட கழுவ முடியாதா? இருக்க சம்பளம் ஒழுங்கு மாதிரியே போட்டு கழுவி வை. நான் வர எக்ஸாமுக்கு படிக்கணும். நானே வேலை செஞ்சு டைம் ஆயிடும். அப்புறம் எப்ப நான் படிக்கிறது? அனிதா வர வந்து உட்காந்துக்கா. அனிதா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டேன்? சாமான்லாம் கழுவி வச்சுட்டு வரைக்கா? வெயிட் பண்றேன். இவ ஒருத்தி டைம் ஆகுதுன்னு சொல்லுடி. அந்த சாமான் கழுவிட்டு வந்து 10 நிமிஷம் ஆகுமா? வெயிட் பண்றது வரைக்கும் வேணா. அந்த 10 நிமிஷத்துல 2 கொஸ்டின் படிக்கலாம். அவ போய் கழுவிட்டோம், நம்ம படிக்கலாம். படிக்கிறேன் ஏமாத்துறியா நல்லா நீ? அதான் மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி ஊற வையே. இட்லி மாவு அரைக்கிறதுக்காமா? ஆமா ஊற வை, அப்பதான் நைட்டுக்கு அரைக்க முடியும். சரி மேம். ஏமா தூங்க சொல்லுதுன்னு போன கம்மனு தூங்க மாட்டீங்களா? சும்மா நைய தூங்குங்க கம்மனே. அதான் வேலை செய்யற கூட கம்மனு செய்வா. இவதான் ஆடுவா சும்மாவே. நாங்க வந்து சாப்பிட்டு படிக்க போறோம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கம்மனு தூங்குங்க. சரி சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்துருங்க முதல்ல அங்க வந்து. சரி. எடி அனிதா, பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே உன்னோட போனுக்கு நான் எல்லாத்தையும் அமுச்சு வச்சிருந்தேன், பார்க்கவே இல்லையா? நீ அதை என் போனுக்கு அமுச்சு வச்சேன், நான் பார்க்கவே இல்லையே. நான் காலையிலேயே அனுப்பி வச்சுட்டேன். அப்படியா? நான் காலையில இருந்து போன் எடுக்கடி, வேலை பிஸியா இருக்கேனா, அதனால போனே தொட முடியல. மேடம் காலையில அப்படி என்ன வேலை செஞ்சீங்களோ? என் வீட்டு நான் தாண்டி போயிருக்கேன். அந்த ஒரு வேலை மட்டும் தான் செஞ்சீங்க? வேற? அதுக்கப்புறம் குளிச்சேன்,
அப்புறம் பல்லு வளர்க்குனேன், இப்போ தலை வாரினேன், இப்போ ட்ரெஸ் போட்டேன். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் பார்த்துக்கோ மேடம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் ஒரு வேலையடி? ஆமாண்டி, எனக்கு இதெல்லாம் ஒரு வேலையடி. இது வேலை செய்யறதுக்கே டைம் ஆயிப்போகுது எனக்கு. இத்தனோண்டு முடி வச்சுன்னு இதை வந்து குளிக்கிறதுக்குள்ள தலை குளிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு டைம் ஆயிப்போகுது. நீ இவ்வளோ பெரிய முடி வச்சு நீ எப்படி தலைக்கு குளிக்கிற, தலை வர, எப்படி தலைலாம் காய வைக்க? நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் குளிச்சிருவேன்டி. என்னது காலையில் 5 மணிக்கெல்லாம் குளிச்சிருவியா? மேடம் 7 மணிக்கு தான் எழுந்துப்பாங்க. நீ உன் வாயை மூடு. நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கிற முதல்ல? நான் 6 மணிக்கு தான் எழுந்துப்பேன். நீ நம்ம 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற மாதிரி வந்துட்டேன். 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்னா வச்சுக்க எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஆமாம், நான் 5 மணிக்கு எழுந்து குளிச்சிருவேன். பரவாயில்லடி, 7 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறேன். அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் மாடு வச்சிருக்கோம்ல, பால்லாம் கறக்கிறதுக்காக எங்கள் அம்மா 4 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாங்க. கூட நானும் எழுந்துப்பேன். இப்போதான் கொஞ்சம் மழை பெய்யுது, குளிர் அடிக்குதுன்றதுனால 5 மணிக்கு எழுந்துப்பேன். என்ன வச்சுக்க வெயில் கிளம்பா 4 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன். ஓ, தூங்கவே மாட்டியா அப்போ நைட்லாம்? நீ என்ன நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம்ல, கால் மணி 4 மணிக்கு எழுந்துக்கு தேடி கஷ்டம். நைட்டில் தூங்குறோம் எப்போதா? போதும் போதும். அங்கே பேச்சு மட்டும் தான் நடக்குது. பிறகு சாப்பிட்டு எழுந்து போய் படிக்கிற மாதிரி கிடையாதா? ஆச்சுமா ஆச்சுமா. வீண் கதை பேசுங்க. மறுபடியும் சாப்பிட்டு எழுந்து போய் படிங்க போங்க. நீ சாமான் கழுவி வச்சிருக்கியா? கழுவி வைக்கிறப்போ சரி, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுன. நான் சாப்பிட்டு தானே இருக்கேன், நீ சாப்பிடுறீ முதல்ல. சரி சரி. நீ 1 மணி நேரத்துல ஒரு யூனிட் முடிச்சிட முடியுமா? ஃபாஸ்டா படிச்சா முடிச்சிடலாம். சரி, எப்படி ஷார்ட்டா படிச்சு வச்சுக்கிட்டு அது மாதிரி படிச்சு வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் விரிவா போய் எக்ஸாம் எழுதிடலாம். ஆமாண்டி, அந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த பதில் நம்ம படிச்சு வச்சுட்டா போதும். அதை வச்சு நம்ம எழுதிடலாம் எக்ஸாம். புரியுதா? அதுக்கு ரிலேட்டடாக எழுதினாலே போதும். ஆளுங்க உஷாராக தான் இருக்குதுங்க. அப்போ புரிஞ்சு படிக்கணும்னு சொல்கிறேன். புரிஞ்சு படித்தாலே வந்து நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம். சரி, அப்போ சீக்கிரம் சாப்பிட்டு முடி. இன்னைக்கு சாயங்காலத்துக்கூட எல்லா யூனிட்டையும் முடிச்சிடலாம். 2 பேரும் போகிற வேகத்தை பார்த்தா நீங்கள் தான் கிளாஸ் டாப்பர் போல இருக்கு. ஆமாம் ஆமாம், வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.